என் இனிய இயந்திரா. அத்தியாயம் 10. கண்ணாடி சன்னல்களுக்கு அந்த புறத்தில் காவலர்கள் காத்திருக்க ஒரே ஒரு கதவு மட்டும் ஒரு கழித்து சாத்தியிருந்தது. அதன் அருகில் தேசக்கொடி, கொடியின் அருகே மேசை, மேசை அருகில் சற்றே மங்கோலிய முகத்துடன் அதிகாரி. பிறந்ததிலிருந்து ஒரு நாள் கூட சிரிக்காதவர் போல இருந்தார். நிலா உள்ளே வருவதை அதி சந்தேகத்துடன் பார்த்து அவள் அனுமதி பத்திரத்தை மறுபடியும் புரட்டி பார்த்தார். உள்ளே அனுப்பினார். கொஞ்ச செகண்ட் நிலாவுக்கு தன்னந்தனியே நடக்க வேண்டியிருந்தது. வெளிச்சம் வெள்ளமாக வடிந்து கொண்டிருக்க இடதுபுறத்திலிருந்து அந்த சப்தம் கேட்டது. வா குழந்தாய். நிலா திரும்பி பார்க்க ஜீவா அந்த உயரமான ஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்தார். வினைல் சிம்மாசனத்தின் இரு கைகளிலும் தன் இரு கைகளையும் பதித்து அவளை பார்த்து புன்னகைத்தார். அவர் அருகே நின்று கொண்டிருந்தவர்கள் யாருமே புன்னகைக்கவில்லை. அந்த அறையில் 10 பேர் இருந்தாலும் யாரும் உட்காரவில்லை. ஜீவாவுக்கு முன் நிலா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பேடு கொடுத்திருந்தார்கள். அதை அவள் நேற்று படித்திருந்தாள். அதன்படி முன்னே சென்று சற்றே முழங்காலை மடக்கி மண்டி போட்டு பணிவுடன் நின்று, நண்பர் ஜீவாவுக்கு, நாட்டின் காவலருக்கு, நாட்டை காப்பாற்றுபவருக்கு 4-5 கோடி வணக்கங்கள். ஜீவா ஜீவனுடன் உடல் நலத்துடன் வாழ்க. என் பெயர் நிலா. என் வா குழந்தாய் என்றார் மறுபடியும். ரவி என்ன சொன்னாலும் முகத்தில் ஒரு தேஜஸ் இருந்தது வாஸ்தவம்தான் என்று தீர்மானித்தாள். புன்னகையுடன் ஒரு அனுபவமும் ஆதரவும் இருந்தது. ஜீவாவுக்கு என்ன வயசு என்று சொல்ல முடியவில்லை. 40 என்றாலும் 400 என்றாலும் நம்பியிருப்பாள். ஜீவா கருநீளத்தில் கால்சராயும் மேலங்கியும் அணிந்திருந்தார். கழுத்து வரை பித்தான்கள் போட்டிருந்தார். தலையை அழுந்த சுத்தமாக வாரி நடுவகிடு எடுத்திருந்தார். அவரை பார்த்த மாத்திரமே இவர் சொல்வதை கேட்கலாம், இவர் நம்பகமானவர் என்ற உத்தரவாதம் தோன்றியது. அப்பா இல்லாதவர்களுக்கெல்லாம் ஒரு கூட்டு அப்பாவாக தோன்றினார். உன் குறை பெண்ணே, அதை நான் படித்தேன். உன் கணவன் இன்னும் உன்னிடம் வரவில்லையா? குரலில் அதீதமான அன்பும் பரிவும் இருந்தது. ஒத்தடம் தரும் குரல். ஆம் ஜீவா, என் வீட்டுக்கு ஒரு பொம்மையை அனுப்பியிருக்கிறார்கள். அதை உனக்கு கண்டுபிடித்து சொன்னது யார் நிலா பெண்ணே? ரவி என்று எங்கள் வீட்டில் குடியிருக்க வந்தவர் ஜீவா. ரவி சொல்லியிராவிட்டாலும் நானே கண்டுபிடித்திருப்பேன். அந்த பொம்மை மோசமான பாசாங்கு. ஜீவா சிரித்தார். பெண்ணே, உன் கதையை விசாரித்தேன். ஆஸ்பத்திரியில் நடந்த ஒரு குழப்பம் அது என்று தெரிகிறது. கவலைப்படாதே. உன் வீட்டில் வந்திருக்கும் ரவியை பற்றி சொல். என்ன சொல்வது? நிலா தயங்கினாள். பொய் சொல்வதா, மழுப்புவதா? உண்மையை சொன்னால் ரவிக்கு ஏதாவது ஆபத்து நிகழுமா? ரவி எங்கள் வீட்டுக்கு குடி வந்திருக்கிறவர். அவரை எங்களுக்கு முன்னே பின்னே தெரியாது. ரவி உன்னிடம் என்னவெல்லாம் சொல்லிக் கொடுத்தான் குழந்தாய்? நிலா மௌனமாக இருக்க, நிலா பெண்ணே, என் நேரத்தையும் உன் நேரத்தையும் வீணாக்க விருப்பமில்லை அல்லவா? உன்னிடம் ரவி என்னதான் சொன்னான்? ரவிக்கு இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் பிடிக்கவில்லை என்று. என் அரசாங்கத்தை யாரும் கடுமையாக விமர்சிக்கலாம். அது பற்றி எனக்கு வருத்தமே இல்லை. எல்லோரும் ஒரே மாதிரி நினைக்க முடியுமா? சொல்லு. நிலா, கை விரல்கள் எனக்கு 11. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாகத்தானே இருக்கின்றன. அதுபோல மக்களிலும் என் சீர்திருத்த கருத்துக்களுக்கு எதிர்ப்பு இருக்கவே இருக்கும். அதை நான் வரவேற்கிறேன். இதை ரவி போன்றோரிடமும் சொல்லு நிலா. ரவி வந்திருக்கிறார். இன்றைக்கு சந்தர்ப்பம் இல்லை. என்றாவது ஒரு நாள் சந்திக்கிறேன் என்று சொல்லு. பொது மேடைக்கு நேரமாகிவிட்டது. ஜீவா, என் கணவர் கிடைப்பாரா? ஜீவா அவளை பார்த்து நிதானமாக புன்னகைத்துவிட்டு, உன் கணவனை பற்றி விசாரித்ததில் சிபி 11343 அரசாங்க கோட்பாடு 1817 கீழ் நீக்கப்பட்டதாக தகவல். நீக்கப்பட்டார் என்றால்? என் அருமை குழந்தாய், விவரங்கள் விவரங்கள். ஜீவா போல ஆசாமிக்கு விவரங்கள் தேவையில்லை. உன்னுடைய அஞ்சல் சபைக்கு விண்ணப்பித்து அதிகாரியிடம் கேட்டுக்கொள். அல்லது
உங்கள் வட்டார உள்ளதிகாரியிடம் கேட்டு தெரிந்து கொள். இல்லையெனில் உன் ரவியையே கேள். வேண்டுமெனில் ரவியை எடுத்துக்கொள். ஜீவா ஜீவா என்று வெளியே ஸ்டேடியத்திலிருந்து குரல்கள் வெடித்தன. மக்கள் அழைக்கிறார்கள். ஜீவா எழுந்து அவளை ஒருவிதமான மதகுரு தனமாக ஆசிர்வதித்துவிட்டு மெல்ல தீர்மானமாக நடந்து வெயில் வெள்ளமாக கண்கூசும் அந்த வாசலில் மறைய அந்த ஜீவா ஜீவா இப்போது வானலாவியது. நிலாவுக்கு எதுவும் புரியவில்லை. நீக்கப்பட்டான் என்றால் வேலையிலிருந்தா? வேண்டுமெனில் ரவியை எடுத்துக்கொள் என்றால் என்ன அர்த்தம்? ரவி வெளியே நிலாவுடன் சேர்ந்து கொண்டான். மக்கள் வெள்ளத்துடன் ஸ்டேடியத்துக்குள்ளே இருவரும் செலுத்தப்பட்டார்கள். என்ன சொன்னான் புலுகுனி ராஜா? ரவி, உன்னை பற்றி தெரிந்திருக்கிறது. உன்னை பற்றி ஜீவா விசாரித்தார். அப்படியா? நாட்டின் தலைவன் என் போன்ற சாதாரண குடிமகனை பற்றி அக்கறையாக விசாரிக்கிறானா? என்ன ஒரு ஆச்சரியம்! ஏன் என்மேல் இத்தனை கருணை? இருக்கட்டும், உன் கணவன் பற்றி என்ன சொன்னார்? உள்துறை அனுப்பி வைத்த பொம்மையை பற்றி சொன்னாயா? சொன்னேன் ரவி. நீக்கப்பட்டார் என்றால் என்ன அர்த்தம்? நீக்கப்பட்டார் என்று ஏன்? சிபி நீக்கப்பட்டதாக தகவல் தெரிந்ததாக சொன்னார். ஜீவாவா? ஆம். என்ன அர்த்தம்? நீக்கப்பட்டார் என்றால் வேலையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கலாம், ஓட்டு பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கலாம், உலகத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கலாம். இதில் எந்த நீக்கமாம்? ஏதோ ஒரு அரசாங்க கோட்பாட்டின் கீழ் நீக்கப்பட்டதாக என் சொன்னார். என்ன எண்? ஞாபகமில்லை. வட்டார உள் அதிகாரியாம். அவரிடம் கேட்டுக்கொள்ள சொன்னார். அதிகாரிகள் அவன் வட்டார வெளி அதிகாரிகளிடம் காண்பிப்பான். வேணுமானால் ரவியை எடுத்துக்கொள் என்றார். ரவி அப்படியே நின்றான். அவர்களை சுற்றிலும் ஜன வெள்ளம் வழிந்தது. அப்படியா சொன்னார்? இப்போது அவர்கள் ஸ்டேடியத்துக்குள் இருந்தார்கள். பிரம்மாண்டமான விவி திரைகளில் ஆங்காங்கே மேடை மேல் ஜீவா வந்திருப்பது தெரிய பேருக்கு பேர் மாலை போட மேடைக்கு செல்ல அந்த மாலைகளை எல்லாம் ஜிபிஎஸ் அதிகாரி வாங்கி வாங்கி பக்கத்தில் குவித்து கொண்டிருக்க இங்கும் அங்கும் ஒளிக்கற்றை உலாவிட ஆரவாரங்கள் பெருகிட கவிராஜா ஜீவதாசன் ஒரு கவிதையை வாசித்தளித்தார். கவிதை யாப்பது தடை செய்யப்பட்டிருந்தாலும் அரசாங்க சாதனைகளை பற்றி பேச மட்டும் ஜீவா கதைகளை அனுமதித்திருக்கின்ற அந்த சலுகையின் கீழ் யான் இக்கவிதையை வடிவித்துள்ளேன். அரசின் சாதனை என்பதன் மறுபெயர் ஜீவா. மூவா முதலா உலகமொரு மூன்றும் ஏத்த வா வாவென வானுயர பல மனிதர் வானம் எட்ட ஜீவா எனுமோர் தலைமகனின் பெருமை சொல்ல ரவி மலம் என்றான். ரவி, நீ ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். ஜீவாவை நீ விமர்சிப்பது அவருக்கு நிச்சயம் தெரிந்திருக்கிறது. அவள் குரலில் எச்சரிக்கை இருந்தது. பெண்ணே நிலா, உன் கணவனுக்கு என்ன ஆச்சு என்கிறாய்? நீக்கப்பட்டான் என்றால் என்ன அர்த்தம் தெரிகிறதா? எனக்கு ஏதோ விபரீதம் போல தோன்றுகிறது. அவள் மௌனமாக இருக்க ரவியை எடுத்துக்கொள் என்றால் என்ன அர்த்தம்? இந்த வினோத தேசத்தில் ஆடை மாற்றிக்கொள்வது போல ஆடவனை மாற்றிக்கொள்ளும் இந்த தேசத்தில் என்ன அர்த்தம் என்றான் ரவி. என்னவோ சிபியை பற்றி தீர்மானமாக தெரியாமல் எனக்குள் கலக்கம் அதிகரிக்கிறது. ஜீவாவை பார்த்தாயே, சமாதானம் இல்லையா? வான வேடிக்கைகள் முடிந்ததும் மக்கள் யாவரும் சட்டென்று தத்தம் கைக்கொடிகளை விரிக்க கேலரி முழுவதும் ஒரே ஜீவா முகமாக மாறி புன்னகைத்தது. நீல வானத்தில் வெண்புகை மிதக்க ஓயாத முடிவே இல்லை போன்ற கைத்தட்டல். ஒரு வழியாக ஜீவாவின் கைமிதப்பால் அடங்க ஜீவா எழுந்து நாலாபுறங்களிலும் வணங்கினார். என் இனிய மக்களே, என் உயிரின் துணுக்குகளே, ஆரவாரம். ஜீவா ஜீவா. மறுபடி கை உயர்த்த எதற்காக ஆரவாரம்? எதற்காக கோலாகலம்? எதற்காக வானங்களால் வெளிச்சம்? எதற்காக இத்தனை விரயம், நேர விரயம், பண விரயம் என்று நீங்கள் கேட்கலாம். இல்லை இல்லை என்றது மக்களின் மெகா குரல். என் எதிரிகள் கேட்கலாம். எதிரிகளுக்கு மரணம், கொள்வோம் அவர்களை. வேண்டாம் என் இனிய இரத்த துளிகளே. ரவி, மை காட், இத்தனை அபத்தத்தை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டுமா? நிலா
விவியின் பரிமாணங்களுடன் 300 மீட்டர் சதுரம் பரவியிருந்த அந்த ஜீவ முகத்தை தரிசித்தாள். தூரத்தில் மேடையில் பேசும் ஜீவாவின் மிகைப்படுத்தப்பட்ட நாடு தழுவின முகத்தில் பற்பல உணர்ச்சிகள் தென்பட்டன. இன்று இந்த கணத்தில் நான் உங்களுக்கு தகுதியில்லாத தலைவன் என்று சொல்லுங்கள், உடனே விலகுகிறேன். இன்று இந்த கணத்தில் நான் உங்களுக்கு தீங்கிழைத்து விட்டேன் என்று சொல்லுங்கள், உங்கள் எல்லோர் முன்னிலையிலும் என் மார்பை பிளந்து கொள்கிறேன். இன்று இக்கணத்தில் நான் உங்களை கொடுமைப்படுத்திவிட்டேன் என்று சொல்லுங்கள், இதோ என் காவலனின் லேசர் என்னை துளைக்கட்டும். ஜீவா அந்த ஆயுதத்தை வாங்கி தன் மார்பில் குறிவைத்து கொண்டு, சொல்லுங்கள், நான் தகுதியில்லாதவனா? இல்லை இல்லை என்றன லட்சம் தொண்டைகள். நான் தீங்கிழைத்தேனா? இல்லை இல்லை. நான் கொடுமை செய்தேனா? இல்லை இல்லை என்றாள் நிலாவும் எல்லோருடனும் சேர்ந்து கொண்டு. என் இனிய இயந்திரா. அத்தியாயம் 11. ஜீவாவின் பேச்சு முடிந்ததும் ஜீவா எழுதிய தினசரி சிந்தனை என்கிற புத்தகத்திலிருந்து பிரம்மாண்டமான கோஷ்டி கானம் பாடினார்கள். அதன் பின் ஜேவ் என்கிற விளையாட்டு விளையாடினார்கள். கிரிக்கெட், ஹாக்கி போன்றவற்றை தடை செய்ததிலிருந்து அரசாங்கம் சொல்லிக் கொடுத்த விளையாட்டுகளில் தலையாயது ஜேவ். மனிதர்களும் ரோபோட்டுகளும் விளையாடும் ஆட்டம். ஜேவ் என்கிற ஒரு ரோபோட் இயங்கும். அதை மனித கட்சிக்காரர்கள் பிடிக்க வேண்டும், பிடித்து கொள்ள வேண்டும். ரோபோட் மிக திறமையாக ஓடும். அது யாரையும் எதிர்க்காது, யாருக்கும் துன்பம் கிடையாது, முட்டாது, மோதாது, மைதானத்தின் எல்லையை மீறாது. அதை பிடிக்க வேண்டும், அவ்வளவுதான். ஜேவ் ஆடுவதற்கு பிடிப்போன், எடுப்போன், அடிப்போன் என்று தனித்தனி விபாகங்கள் உண்டு. கடைசியில் ரோபோட்டை கொள்கிறவனுக்கு வெற்றி செல்வன், வேசே என்கிற பட்டம் ஜீவாவே கொடுப்பார். வேப்பர் விளக்குகள் பொருத்தப்பட்டு தேசிய கீதம் பாடப்பட்டு ஆரவாரம் இரைச்சல் அடங்க நடுநடுவே இந்த ஜேவ் உள்ளே நுழைந்தது. அதை ரோபோட் என்று சொல்லவே முடியவில்லை. தத்ரூபம் மனிதன் போலத்தான் இருந்தது. தன் நாக்கை நீட்ட ஒவ்வொரு முறையும் ஜன ஆரவாரம் பெருகியது. மயிலாப்பூர் மன்னர்கள் என்று பெயர் பெற்ற டைனமோ கட்சி உள்ளே நுழைய ஆரவாரம் மேலும் பெருகியது. ஜீவாவை நோக்கி அவர்கள் வணங்கிவிட்டு தத்தம் குத்தீட்டிகளையும் கத்திகளையும் பளபளக்க அசைத்தார்கள். ரோபோட் ஜேவ் நட்ட நடுவே அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. ஒரு ஆட்டக்காரன் தன் ஈட்டியை அதன் பால் பயிற்சிக்கு எறிய அது மின்னல் போல ஜேவை நோக்கி பாய, ஈட்டி வந்து குத்தும் கடைசி கணத்தில் ஜேவ் எம்பி தப்பித்தது. நிலா ரொம்ப துடிப்பாக இருக்கிறது என்றாள். ரவி ஜீவா இருக்கும் திசையையே பார்த்து கொண்டிருந்தான். அடிக்கடி விவி திரையையும் நோக்கி கொண்டிருக்க ஆட்டக்காரர்கள் ஜேவை சுற்றிலும் வட்டம் அமைத்து கொண்டார்கள். அந்த வட்டம் மெல்ல குறுக குறுக ஜேவ் கொஞ்சம் நேரம் சும்மா இருந்தது. இந்த புறம் அந்த புறம் பார்த்து அந்த ஆட்டக்காரர்களில் ஒருவரை நோக்கி திடீரென்று ஓடி வந்து அவன் ஈட்டி குத்தை சமாளித்து சாமர்த்தியமாக நழுவி மேல்புற கோடிக்கு ஓடியது. மயிலாப்பூர் கட்சியின் மிக திறமையான ஆட்ட ஓட்டக்காரனையே கவனித்து அவனுக்கு எதிர்ப்புறமாகவே இயங்கியது. இந்த வருஷம் ரொம்ப ஷோக்கா மாடல் செய்திருக்கிறார்கள் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார் ஒருவர். இந்த ஆட்டமே பாசாங்கு தெரியுமா என்றான் ரவி. நிலா அவன் சொல்வதை கவனிக்காமல் இப்போது தலை தெறிக்க ஓடும் ஜேவை எல்லோரும் கொள்ளு கொள்ளு என்று கோஷ்டியாக கூச்சலிட்டதை கவனித்தாள். இந்த ஆட்டத்தின் காரணம் என்ன தெரியுமோ? ஜனங்களின் கொள்ளும் இச்சையை தணிப்பது. எல்லோருக்கும் ஒரு பாசாங்கு இச்சை. கடைசியில் பார் என்ன ஆகும். ரோபோட் தோற்றே ஆக வேண்டும். அதை எல்லோரும் சேர்ந்து ஹதம் பண்ணிவிடுவார்கள். கொல் கொல் என்றன 40,000 குரல்கள். இப்போது ஜேவ் நட்ட நடுவே அகப்பட்டு அதன் உடலில் முதல் குத்து பாய குபுக்கென்று ரத்தம் பொங்கியது. பிரம்மாண்டமான விவி திரையில் தெளிவாக தெரிந்தது. ரத்தம் கூட நிஜம் போலவே வைத்திருக்கிறார்கள். இன்னும் பார், உள்ளே இருந்து சதை பிதுங்கி இரத்த குதறலாக்கி விடுவார்கள். எல்லாமே வினைல் சிந்தட்டிக். எனக்கு இந்த ஆட்டம் பிடிக்கவே இல்லை. பாவம் ஜேவ். பாவமா? என்ன சொல்கிறாய்?
அதற்கு உயிரே இல்லை. இருந்தும் உயிருள்ளது போல இந்த 15 நிமிஷம் நடித்ததே தத்ரூபமாக. இப்போது அவர்கள் யாவரும் செத்த பிராணியின் மேல் கழுகு கூட்டம் போல சூழ்ந்து கொள்ள, கட்சியின் தலைவன் தன் நீண்ட ஈட்டியால் அதன் துடிப்புகள் அடங்கும் வரை குத்தினான். வன்முறைக்கு ஒரு வடிகால். எல்லோருமே அந்த ஜேவ் பொம்மையை தத்தம் வெறுப்புகளின் குறியீடாக நினைத்து கொள்ள முடியும். நீ என்னவாக நினைத்தாய் நிலா? எனக்கு எதுவும் நினைக்க தோன்றவில்லை. நான் அதை ஜீவாவாக நினைத்தேன். ஜீவா அந்த மாதிரி நிஜ வலியுடன் துடிக்க வேண்டும். அந்த மாதிரி குபுக்கென்று ரத்தம் பாய்ந்து, அந்த பொய் வியாபாரியின் நிஜ ரத்தம் பாய்ந்து 10-15 தினங்களாவது துடிக்க வேண்டும். ரவி பேசுவதை பாதியில் நிறுத்திவிட்டான். அவன் அருகில் யாரோ வந்து உட்கார்ந்து கொண்டு தாழ்ந்த குரலில் பேசினார்கள். இருவரையும் நிலா கவனிக்காமல் மைதான மத்தியின் கோலாகலங்களில் தொடர்ந்து கவனம் செலுத்தினாள். அடுத்து ஆண்களும் பெண்களும் வழுக்கி கொண்டு ஜீவாவின் ராஜ்யம் என்ற நடன நாடகம் ஆடினார்கள். அந்த ஆட்டத்தில் ஒரு விதத்தில் காமம் கலந்திருந்தது. பெண்கள் அனைவரும் வண்ண வண்ண உடைகளுடன் வந்திருந்தார்கள். எல்லோரும் சிரித்தபடி உன்னதமாக ஆடினாலும் அவர்கள் ஆட்டத்தை யாரும் கூர்ந்து ரசிக்க முடியாதவாறு அந்த உடை இருந்தது. இதனிடையில் அவர்களின் சில அசைவுகள் நிலா போன்றோருக்கு ஆபாசத்தையும் வெக்கத்தையும் தந்தன. சிபி கூட இருந்திருந்தால் ரசித்திருக்க முடியுமோ என்னவோ. சிபி எங்கே? பொம்மையை சிபி என்று எப்படி நினைக்க முடியும்? யார் எதற்காக அவ்வாறு செய்தார்கள்? நிலா அருகில் பார்த்தாள். ரவியுடன் பேசிக்கொண்டிருந்தவன், ராத்திரி நிம்போ மாளிகையில் தங்கப் போகிறான் என்றான். சரி சரி என்று ரவி சொல்ல, அவன் அவசரமாக எழுந்து செல்ல, திடீரென்று அரங்கம் முழுவதும் இருண்டு மேலே டூம் திறந்து கொண்டு வானில் ஒளி வேடிக்கைகள் வெடித்தன. நிலா அதை கவனித்துக் கொண்டிருந்த சுவாரஸ்யத்தில் ரவி தன் கையை பற்றி கொண்டிருப்பதை கவனிக்க மறந்தாள். அவன் கை அவள் மேல் படும்போதுதான் பதற்றப்பட்டு அவன் கையை விலக்கினாள். இல்லை ரவி, இல்லை. ஏன் என்றான் அவள் எதிர்ப்பை சற்றும் மதிக்காமல். சிபியை பற்றி தகவலே இல்லை. அது தெரியாதவரை நான் யாருடனும். இதோ பார், உன் சிபியை இனி நீ பார்க்க போவதில்லை. ஏன் என்றாள் அவன் கையை மறுபடி விலக்கி. இதோ பார், ஜீவாவே சரியாக பதில் சொல்லவில்லை. சிபியை நீக்கிவிட்டார்கள் என்று ஜீவாவே சொல்லியாயிற்று. என்னை எடுத்துக்கொள் என்று சொல்லியாகிவிட்டது. இந்த நாட்டின் பிதாமகனே சொல்லிவிட்டார். இனி என்ன? இல்லை ரவி, எனக்கு இஷ்டமில்லை. இந்த புதிய சகாப்தத்தில் கணவனை சட்டை போல மாற்றிக்கொள்ள அரசாங்கம் அனுமதிக்கும் போது, நம்பிக்கை துரோகமோ இல்லாத போது என்ன தயக்கம் நிலா? அதோ பார், அந்த வான வேடிக்கை அழகாக இல்லை என்று காட்டினாள் கருநீல வானத்தை. அவர்கள் இருவரும் இருட்டில் மெல்ல மெல்ல நழுவி வாயிலுக்கு வந்து மைதானத்தை விட்டு வெளியே வந்து நூற்றுக்கணக்கான மக்களிடையே நடந்தபோது ரவி அவள் கையை இறுக பற்றி கொண்டு இடுப்போடு அவளை அணைத்து கொண்டுதான் சென்றான். நிலாவுக்கு தன் உணர்ச்சிகளை இனம் பிரிப்பது கஷ்டமாக இருந்தது. யாரும் எதுவும் சொல்ல போவதில்லை. இருந்தும் உள்ளுக்குள் ஒரு குற்றம் ஒளிர்ந்தது. ஜீவா வாழ்க, ஜீவா வாழ்க என்று மக்கள் ஒருவரை ஒருவர் விழித்து கொண்டார்கள். சப்வேயின் ஓரத்து பெஞ்சில் ஜீவாவின் படம் ஒட்டியிருந்தது. அந்த புன்னகை நாடு தழுவின புன்னகையாக மாறாதா? வா குழந்தாய். ரவி விரல் நகத்தால் அதன் கண்ணை நோண்டினான். இன்று ராத்திரிக்குள், ராத்திரிக்குள் என்றான். வீட்டுக்கு போன போது ஜீனோ படித்து கொண்டிருந்தது. என்ன படிக்கிறாய் ஜீனோ என்றாள் நிலா. ஹெமிங்வேயின் டெத் இன் தி ஆஃப்டர்நூன். நீங்கள் பார்த்த ஜேவ் ஆட்டம் போல. ஜீனோ, தடை செய்யப்பட்ட நூலெல்லாம் எங்கே கிடைக்கிறது உனக்கு? எல்லாம் ரவி சப்ளை. என்னை 2 பேரும் திரு திருவென்று விழிக்கிறீர்கள். ஜீனோ, நீ இன்னும் தூங்க போகவில்லை? ஏன்? பேட்டரி சக்தி வீணாகிவிடுமே என்று. அதில்லை, நீங்கள் இருவரும் ஏதோ விஷமம் செய்ய போகிறீர்கள். சேச்ச, அப்படியெல்லாம் இல்லை என்றாள் நிலா. படுக்கை அறையில் இருந்த ஸ்விட்சை நிறுத்தினதில் இருள் அவர்களை போர்த்தி கொண்டது. சிறிது நேரத்திற்கு பிறகு பளிச்சென்று விளக்கு போடப்பட்டது. எழுந்திரு என்று ஒரு குரல் அதட்டியது. என் இனிய இயந்திரா. அத்தியாயம் 12. அமைதிப்படை காவலர்கள் 2 பேர்.
நிலாவை அலட்சியமாக பார்த்து கொண்டே ரவியை உசுப்பினார்கள். அப்போதுதான் உள்ளே நுழைந்த ஜீனோ, குலைத்தேனே, கேட்டதோ என்றது. நீங்கள் எதையும் கேட்கக்கூடிய நிலையில் இல்லைதான். இருந்தும் 4-5 முறை வவ் வவ் என்றேன். அதற்கு மேல் ராத்திரியில். ரவி சற்றே திமிர முயல அந்த காவலாளி தன் லேசரை அவன் மேல் குறிவைத்தான். வேண்டாம் ரவி, எதிர்ப்பதில் அர்த்தமே இல்லை. இவர்கள் பின்னால் போவதுதான் உயிர் வாழ உனக்கிருக்கும் ஒரே மார்க்கம் என்றது ஜீனோ. நானும் உண்டா? என்னையும் கைதா? நான் என்ன குற்றம் செய்தேன், அதை சொல் என்றான் ரவி. அவன் தாடையை பிடித்து வலிக்கிறார் போல நிமிர்த்தினான் மற்றொரு காவலன். நிலாவின் அருகில் வந்தான். நிலா பயத்துடன் மூளைக்கு சென்று முடங்கினாள். அவளை விடு, அவள் ஏதும் குற்றம் செய்யவில்லை. ரவி மறுபடி, நான் செய்த குற்றம் என்ன என்று சொல்ல வேண்டியது உங்கள் காட்டு நியாயத்தின்படி கூட தேவையான ஒன்று. அதற்கு பதிலாக காவலன் தன் பையிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்து, டெர்மினல் இருக்கிறதா என்றான். இங்கும் அங்கும் பார்த்தான். உள்ளே ஓரத்தில் இருந்த டெர்மினலை நோக்கி சென்று தன் காகிதத்தில் குறித்து வைத்திருந்த எண்ணை கேட்டான். இவளை என்ன செய்யலாம் என்று மற்றவன் நிலாவின் அருகில் வந்து தன் ஆயுதத்தை இடது கைக்கு மாற்றிக்கொண்டு வலது கையால் அவளை தொட்டான். வல் என்றது நாய். காலை கடிக்கட்டுமா? பல் ஒன்றும் அவ்வளவு வலுவாக இல்லை. இதற்குள் குற்றச்சாட்டுகள் அச்சடிக்கப்பட்டு அந்த காகிதத்தை கிழித்து கொண்டு வந்தான். அதை ரவி படித்து அவன் முகம் களை இழந்தது. நிலாவிடம் அதை கொடுத்தான். ஜீவாவை கொல்ல ஒரு பயங்கர சதி முயற்சி நடந்தது. கடமை உணர்ச்சி மிக்க அமைதிப்படை வீரர்களின் ஜாக்கிரதையாலும் மக்களின் விழிப்பு உணர்ச்சியாலும் ஏதும் விபரீதம் நிகழாமல் ஜீவா காப்பாற்றப்பட்டார். சதிகாரர்கள் உடனே பிடிக்கப்பட்டனர். அவர்களை சட்டப்படி விசாரித்ததில் சதிகார கும்பலின் அத்தனை பெயர்களும் தெரிய வந்து அதில் ரவி 11845 நீயும். அத்தனையும் போய் நாங்கள் எதுவும் முயற்சிக்கவே இல்லை. இப்ப என்ன ஆகும்? என்ன ஆகும்? அவ்வளவுதான், கைது. எங்கே அழைத்து போவார்கள்? ரவி சற்று கவலையுடன் இருந்தான். ஜீனோ, என் கதி என்ன ஆவது என்றது. ரவி அதை கவனிக்காமல் இங்கும் அங்கும் திருட்டு பார்வை பார்த்து கொண்டிருந்தவன் சரேல் என்று வாசலை நோக்கி தப்பி ஓடினான். நிலா அவ்விரு காவலாளிகளையும் கலவரத்துடன் பார்க்க அவர்கள் கவலைப்படாமல் நிலாவையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ரவி சற்று நேரத்தில் மற்றொரு காவலனால் உள்ளே அழைத்து வரப்பட்டான். காவல் இல்லாம வாயிற்கதவை திறந்து ஓட வழி பண்ணி வச்சிருப்போம்னு நினைச்சியா? அவ்வளவு முட்டாளன்னு தான் நினைச்சேன். ரவி சற்றும் எதிர்பாராமல் லேசர் துப்பாக்கியின் பின்பக்கத்து முனையால் ஒரு வலுவான குத்து வாங்க மார்பை அம்மா என்று பிடித்து கொண்டு உட்கார்ந்தான். ஜீவாவின் சுபீட்ச ராஜ்யத்தில் அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. ஜீவான்னு கத்து, சித்திரவதை குறையும். இனிமே ஜீவாதான் உனக்கு எல்லாம். சதியா பண்ணுகிறாய்? உன்னை தெரு தெருவாக ரத்தம் கக்க அடித்து அழைத்து வர எனக்கு அதிகாரம் இருக்கிறது. வேண்டாம், அவரை விட்டுவிடுங்கள். எனக்கு ஒரே துணை அவர், அலறினாள் நிலா. துணைக்கு என்ன? இவனை கொண்டு விட்ட கையோடு. இதுதான் உன் கணவனா, காதலனா? இருவரும் மௌனமாக இருக்க நிலா இப்போது அழ ஆரம்பித்தாள். ஜீனோ, நான் இந்நாளுக்கு சொந்த நாய். இவர் ஜெயிலுக்கு போனால் என்னையும் உடன் அழைத்து செல்வதுதான் நியாயம். என்னை பற்றி என்ன முடிவு செய்தீர்கள் என்று சொன்னால் என் புத்தகங்களை எடுத்து வைத்துக் கொள்ள சௌகரியமாக இருக்கும். காவலன், இந்த நாய் என்ன பேச்சு பேசுகிறது? இதை நான் என் வீட்டுக்கு அழைத்து செல்ல யோசிக்கிறேன். நட. ரவி இப்போது சமாளித்து கொண்டு எழுந்திருக்க அவனை இருவரும் தூக்கி செல்லாத குறையாக அழைத்து சென்றனர். ஜீனோ, என்னுடன் வராதே. இவளுக்கு துணை வேண்டும். இரவில் காவலர்கள் வந்தால் உரிமைக்கு போன் செய்து நிலாவை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை என்றான். பேச மிகவும் சிரமப்பட்டான். அவர்கள் இருவரும் நிலாவை பார்த்து சிரித்துவிட்டு, வருகிறோம் வருகிறோம், தனியாகத்தானே இருப்பாய் என்று சொல்லிவிட்டு போனார்கள். சிவப்பு வண்டியில் ரவியை வைத்து மூடின போது நிலாவுக்கு தன் கடைசி நம்பிக்கையும் புதைக்கப்படுவது போல தோன்றியது. ஜீனோ விவியின் ரிமோட் கண்ட்ரோலை இயக்க செய்திகளில் ஜீவாவின் சிரிக்கும் மூஞ்சி விரிந்து பேசியது. அருமை மக்களே, உங்கள் ஆதரவு இருக்கும் வரை எனக்கு ஒன்றுமே நிகழாது.
உங்களுக்கே வியப்பாக இருக்கும். என்மேல் ஏன் வெறுப்பு? நான் கொண்டு வந்த சட்டங்களுக்காகவா? அதை உங்கள் ஒவ்வொருவருடனும் விவாதிக்க நான் தயாராக இருக்கும்போது ஏன் என்னை கொல்ல வேண்டும்? எதற்காக? எனக்கு புரியவில்லை. நண்பா, என்னை கொல்வது எத்தனை சுலபம் என்பதையும் எத்தனை கஷ்டம் என்பதையும் இன்று ஒரே சமயத்தில் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். எல்லார் முன்னிலையிலும் ஒருவிதமான பாதுகாப்புமின்றி நான் எல்லோருக்கும் இலக்காக இருக்கிறேன். அதே சமயம் எல்லார் பார்வையிலும் உள்ளேன். என்னை நேசிப்பவர்களின் பார்வை எனும் பாதுகாப்பு கூண்டு இருக்கும் வரை என்னை என்ன செய்ய முடியும்? என்னை கொல்ல முயற்சி செய்தவர்கள் 4 பேர் கொண்ட ஒரு குழு. அவர்கள் படங்கள் ஒவ்வொன்றாக தெரிய அவர்களில் 3 கிடைத்துவிட்டனர். வீடியோ விஷனில் படம் வருகிறதென்றால் இப்படியா வர வேண்டும் என்றது ஜீனோ. ஜீனோ, இப்போது என்ன ஆகும் ரவிக்கு? காலைக்குள் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று நம்பிக்கை. காவலர்கள் திரும்பி வருவார்களா? எதற்கு? எனக்கு என்றால் தயக்கத்துடன். வரலாம். கதவை பூட்டி வைத்தும் பிரயோஜனமில்லை. எல்லா வீடுகளையும் திறக்கும் சாவிகளும் உரிமைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. நிலாவுக்கு நடுக்கமாக இருந்தது. ஜீனோ ரவி போனதை பற்றி எவ்வித உணர்ச்சியும் இன்றி தன் கால் நகம் ஒன்றை பிடுங்கி பார்த்து ஆராய்ந்து கொண்டிருந்தது. நிலாவுக்கு உடல் பதறியது. சிபி எங்கே தெரியவில்லை. ரவியை எங்கே அழைத்து சென்றிருக்கிறார்கள்? ஜீவாவின் முகம் குழந்தாய் குழந்தாய் என்று அவளை ராத்திரியெல்லாம் வீவி அணைத்த பிறகும் கூட கூப்பிடுவது போல பிரமிப்பு இருந்தது. ஜீனோ அவளுக்காக விழித்து கொண்டிருந்தது. அந்த காவலர்கள் திரும்ப வரவில்லை. ரவிக்கு என்ன ஆகும்? சதிக்குற்றம், மரண தண்டனை. ரவியை பற்றி ஏதும் தெரியாமல் அவனிடம் நெருக்கமாக சென்றது தப்பு. இப்போது என்னையும் சந்தேகிப்பார்களோ? நிலாவுக்கு வெட்கமாகவும் வருத்தமாகவும் இருந்தது. சிபி, என்னை மன்னித்துக்கொள். சிபி, எங்கிருக்கிறாய்? நீ இருக்கிறாயா? தெரியவில்லையே. அந்த தினத்தின் சம்பவங்கள் குழப்பமாக அவளுள் ஆரவரித்தன. சிபியின் பொம்மை, ஜீவாவின் வெண்கல குரல், பேச்சு, வானவேடிக்கைகள், ஜேவாட்டத்தில் நட்ட நடுவே சிந்தட்டிக் ரத்தம் சிந்திய ரோபோட். அந்த வினோத உலகில் கணத்துக்கு கணம் சந்தோஷம், நிம்மதி என்பதற்கு அர்த்தமே மாறும்போது என்ன எதிர்பார்ப்பது? எதை சமாளிப்பது? பயப்படுவதா இல்லையா? பாதுகாப்பு உண்டா இல்லையா என்று தெரியாது குழப்ப சூழ்நிலையில் தூங்குவதா விழிப்பதா? நிலா, இன்னும் தூங்கவில்லையா நீ என்றது ஜீனோ. தூக்கம் வரவில்லை ஜீனோ. நான் ஒரு பாட்டு பாடவா? யூஹலீலி இருக்கிறதா? இல்லை. நன்றாக தூக்கம் தரக்கூடிய பாட்டு பாடு. ஜீனோ தொண்டையை கனைத்து கொண்டு, தேடிப்பார் தேடிப்பார், திறமை இருந்தால் தேடிப்பார், ஓடிப்பார், ஒதுங்கிப்பார், ஒவ்வொன்றாக உற்றுப்பார். இந்த பாட்டை எழுதியது ஜாக் என்ற பெண். அவள் கொல்லப்பட்டாள். ரவியிடம் அவள் கவிதை தொகுப்பு இருந்தது. சில பாடல்கள் எனக்கு பிடிக்கும். ஜீனோவின் குரல் இப்போது பாட்டுக்காக மாறியிருந்தது. ஒரு 10 வயசு பெண் போல பாடியது. ஒரு காது தாளத்திற்கு ஏற்ப மடங்கி மடங்கி துடித்தது. அழகைப்பார், அழுக்கைப்பார், பழகிப்பார், விலகிப்பார், நெருங்கிப்பார், உலகைப்பார், உள்ளே பார், முத்தம் பார், இரத்தம் பார், கத்திப்பார், நெட்டிப்பார், வித்துப்பார், வாங்கிப்பார், 10 பேரை குத்திப்பார். நிலா தூங்கி போய்விட்டாள். ஜீனோ மெல்ல அவள் மேல் போர்வையை போர்த்திவிட்டு வாசல் பக்கம் போய் ஜன்னல் வழியாக வெளியே கவனிக்க ஆரம்பித்தது. காலை ஜன்னல் வழியாக சூரியன் நிலா முகத்தில் தாக்க ஜீனோ மைக்ரோ அவனுக்கு போய் தேநீர் தயாரித்து நிலா நிலா என்று கூப்பிட்டது. நிலா கண் விழிக்க, செய்தித்தாள் பார்க்கிறாயா? தேநீர் சூடு சரியா? செய்தித்தாள் பார்க்கிறாயா என்றது மறுபடியும். தேவையில்லை என்றால் தேநீர் அருந்திக் கொண்டே. ரவி தப்பித்து விட்டானாம், அதுதான் செய்தி. இப்போது செய்தித்தாள் பார்க்கிறாயா? எங்கே காண்பி என்றாள் ஆவலுடன். விவி திரையில்
அன்றைய செய்தித்தாளின் தலைப்புச் செய்திகள் தெரிந்தன. அட்டவணையை பார்த்து 4ஆம் பக்கத்தின் பிரதி கேட்டாள். சுட சுட பிரிண்டரில் வந்தது ஆவியாக கூடிய காகிதத்தில். இவன் அபாயகரமானவன் என்று ரவியின் போட்டோ போட்டிருந்தது. மாமிகு ஜீவாவை கொல்ல செய்த சதியில் நேற்று கைது செய்யப்பட்ட ரவி 11845 இரவு காவலர்களை தாக்கி சிறைக்கு செல்லும் வழியில் தப்பித்திருக்கிறான். இவனுக்கு புகழ் தருவது அரசுக்கு எதிரான மாபெரும் குற்றம்.